பாஸ் சீசன் 9 ஒன்றுமே புரியலன்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு டே 27ஓட ரிவ்யூ. எடுத்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பிக் பாஸ் 3 கெஸ்ட்ஸையும் அனுப்பி வைக்கிறாரு. தீபக், மஞ்சூரி, பிரியங்கா 3 பேரையும் பாய் பாய் சொல்லிட்டு, நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்பயுமே இதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸையும் உங்களோட குழந்தைங்களையும் பெருமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாரு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் காரணத்தோட தேர்வு செஞ்சு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. பெஸ்ட் பெர்ஃபார்மராக யார் தேர்வாகிறா அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி தான். ஸோ அவங்களும் நெக்ஸ்ட் வீக் நடக்கிற தலை டாஸ்க்கு டைரக்டாக போட்டியிட தயாராகிட்டாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மர், இதுல எஃப்ஜேவும் சாண்ட்ராவும் தான் அதிக ஓட்ஸ் போறாங்க. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷனும் வருது. இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிளாஷ் நடக்குது. என்ன அப்படின்னா, பிரச்சனை பார்வதி கை வச்சாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் அது பார்வதியும் தப்பா போர்ட்ரேட் பண்ற மாதிரி சொல்றது, பிரஜன் நான் அப்படி மீன் பண்ணல அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி 2 பேரும் மாறி மாறி அவங்களோட ப்ரொஜெக்ஷனை தப்பா போர்ட்ரேட் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்கு. இனிமே மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி யார் அந்த டபுள் எவிக்ஷன், யார் வெளியில போனா நல்லா இருக்கும், யாரெல்லாம் ஓட்ஸ் கம்மியா இருக்கா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.